பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் உங்களுக்கான வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய புலம்பல்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதை எல்லாத்தையுமே அவர் காண்கிறவராக இருக்கிறார். எங்களை விசாரித்து அதை அறிகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு கவலைகள் அடுக்கி கொண்டே போகலாம். படிக்கிறது, வேலை, எதிர்காலங்களை குறித்து, ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நிமித்தம், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் நிமித்தம் என்று கவலைகள் அடுக்கி கொண்டே போகலாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாங்கள் சில சமயங்களில் எங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள மனிதர்களை நாடி தேடி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எல்லா நேரங்களிலுமே எங்களுடைய கவலைகளை கேட்பார்கள், அதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு தருவார்கள் என்று சொல்ல இயலாது. அவர்கள் கேட்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் சோர்ந்து போயிடுவார்கள். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய புலம்பல்களை எல்லா நேரமுமே அவர்கள் கேட்கிறவராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏசப்பா சொல்லப்பட்டிருக்கு, எல்லா இடங்களையும் அவர் சொல்கிறார், மனம் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லித்தான் அவர் சொல்கிறார். நாங்கள் புலம்பி அழுகிறத அவர் விரும்புகிறவர் அல்ல. எங்களுடைய புலம்பல்களையும் எங்களுடைய கவலைகளையுமே அவர் எப்பவுமே கேட்க வல்லவராக இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். ஒருபோதுமே எங்கள் கவலைகள், எங்களுடைய புலம்பல்களை அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, எங்களுடைய கவலைகளை முழுவதுமாக அவரிடத்துல கொடுக்கறது இல்லை. எங்களுடைய கவலைகளை அவர்கிட்ட சொல்லி நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களை முழுவதுமாக அவர்களிடத்துல கொடுக்கறது இல்லை. கவலைகளை சொல்லுவோம், புலம்பல்கள் எல்லாத்தையும் புலம்பி தீர்ப்போம். ஆனால் முழு கவலையில் அரைவாசியை அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதி அரைவாசியை நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் அதை சுமந்து கொண்டு நாங்கள் அந்த நாளுக்களை, அந்த வருஷங்களை கவலைகளோடு கழிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகள் முழுவதையுமே நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கவலைகள் இல்லாதவர்களாக சந்தோஷமாக இருக்கிறத அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ இன்றையிலிருந்து முழு கவலைகளை நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் சந்தோஷமுடையவர்களாக இருப்போம். ஹாவ் அ ஹாப்பியஸ்ட் டே.